மகா சிவராத்திரி அன்று எந்த ராசிக்காரர் எந்த பொருளை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியுமா? மகா சிவராத்திரி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும். இந்த நாள் சிவனின் திருமண நாளை குறிக்கிறது. குளிர்காலத்தின் இறுதியில், பிப்ரவரி பிற்பகுதியில் அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில் அல்லது கோடை காலம் வருவதற்கு சற்று முன்பு இந்த நாள் வருகிறது. இது ஒருவரின் வாழ்க்கையில் இருளையும் அறியாமையையும் போக்க பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டில் இந்த மங்களகரமான நிகழ்வு பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படும். மேஷம் சிவராத்திரி அன்று வெள்ளம் கலந்த நீரை கொண்டு சிவலிங்கத்திற்கு படைத்து சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல வேண்டும். ரிஷபம் தயிரை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். மிதுனம் கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். கடகம் சர்க்கரை சேர்த்த பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். சிம்மம் சிவப்பு சந்தனம் கலந்த பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். கன்னி வெறும் பால் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். துலாம் பசு மாட்டு பால் கொண்டு அபிஷேகம் செய்து வில்வ பழத்தை படைத்து வழிபட வேண்டும். விருச்சிகம் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரால் செய்ய